ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்க போகுது? சித்திரை மாசம் பிறக்கிறது இவங்களுக்கு எப்படி இருக்கும்? நிறைய சேமிக்கணும்ன்ற எண்ணம் தொடங்க போகுது. சிலர் பண வரவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எப்பவுமே கவலை கிடையாது. ஏன்னா 2வது இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் சாதகமா இருக்குமா? நல்ல செய்தி காத்துட்டு இருக்கு. மாதம் இவங்க சேமிக்கலாமா இல்ல முதலீடு பண்ணலாமா? சேமிக்கலாம், நல்ல விஷயங்கள் இருக்கு. முதலீடும். திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏதாவது நல்ல செய்தி வரும்? இந்த மாதம் கடைசியில நல்ல செய்தி இருக்கு. அதுவும் நிதானிச்சு தூக்கமின்மை, இதான் ஃபர்ஸ்ட் விஷயம். அந்த தூக்கமின்மையோட ஸ்ட்ரெஸ்னஸ், அதனால ஏற்படக்கூடிய டிப்ரெஷன் தான் அவங்களுக்கு ப்ராப்ளமே. அதை சரி பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா மனநிலை. காதலர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு? காதல் வெற்றியில போய் முடிச்சு கொடுக்க போது. என்ன ஒரு விஷயம், ரிஷபராசிக்காரர்கள் சித்திரை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் யாரு, பிளஸ் பரிகாரம் என்ன? இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷப வாகனத்துல இருக்கக்கூடிய யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சித்திரை மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத சொல்றதுக்காக ஜோதிட சிரோன்மணி பேராசிரியர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இந்த சித்திரை மாதம் பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி சித்திரை மாதம் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் பொதுவாக எப்படி இருக்கும் மேம்? சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா 12 ராசியில மேஷ ராசியை குறிக்கும். எப்பவுமே எல்லாருமே மேஷ ராசியா கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்க, ரொம்ப ஒர்க் டென்ஷன்ல இருப்பாங்க, ஹரிபரியா இருப்பாங்க, ஹைப்பரா இருப்பாங்கன்னுவாங்க. அதோட குணங்கள் கொஞ்சம் சித்திரை மாதம் பிறந்தவர்களுக்கும் இருக்கும். சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விசேஷங்கள் நிறைஞ்சது. இந்த சித்திரை மாதம் பிறந்த ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணுவாங்க. அவங்க எந்த இடத்தையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா போய் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதே போல சட்டுன்னு கோபமும் வரும், சட்டுன்னு டென்ஷனும் வரும், சட்டுன்னு சிரிப்பும் வந்துடும். அந்த மாதிரி. ஆனால் கொஞ்சம் என்ன அதிகார தோரணையில் இப்போ ஒரு 10 வயசு குழந்தை இருக்குன்னா அப்பா அம்மாவே அதுதான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும். அந்த அவனுக்கு பிடிக்காதுங்க, செஞ்சுட்டா கோவம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஷார்ட் டெம்பர்ஸ் எல்லாம் அவங்க குறைச்சிக்கிட்டாங்கன்னா லைஃப்ல நிறைய விஷயங்களை அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா சொந்த வீடு அமையக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்துல பிறந்திருக்காங்க, வீடு இருக்குமானா கண்டிப்பா சொந்த வீடு. அவங்களோட காலம் முடியறதுக்குள்ளேயாவது ஒரு இடத்த வாங்கி உட்கார்ந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு யோகம் உள்ளவங்க. சரியான அம்மா பிள்ளை. அம்மா கிட்ட தான் கோபம் மொத்தத்தையும் கொட்டுவாங்க, அம்மா கிட்ட தான் பாசத்தையும் கொட்டுவாங்க. இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சேன் அப்படின்னா அதை போய் அம்மா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. என்னதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, எது பண்ணாலும் சரி, அம்மா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சித்திரை மாசம் பிறந்தவங்க. சொந்த தொழில் இவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்துல தான் பிறந்திருக்காங்க. ஆனா கூட்ட வியாபாரத்துல சின்ன சின்ன லாஸை சந்திச்சு ஜெயிச்சு வருவாங்க. அதான் இந்த சித்திரை மாதம் பிறந்தவர்களுக்கு. என்ன ஒரு விஷயம்னா சாப்பாடு விஷயங்கள்ல ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும். இவங்களுக்கு தான் சீக்கிரமா சுகரும் வரும். ஏன்னா இப்படி சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி நீச்சமாகிற ராசி இந்த மாதம். அதே போல் சூரியன் உச்சமாகிறது. அப்போ இவங்க இந்த எக்ஸசைஸு வாக்கிங்கு இதுன்னா அவங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு, ஏன்னா நம்ம பேசக்கூடியது பொதுப்பல. ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் குரு இருக்குது, சனி இருக்குது அப்படின்னா எப்போவுமே உடம்பை பர்ஃபெக்டாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இது வேற நம்ம பொதுப்பலனாக பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எக்ஸசைஸ் வாக்கிங் போய் ஜிம்மில் போய் காசு கட்டுவாங்க, 3 நாளுக்கு அப்புறம் போக மாட்டாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனமும் உள்ளுக்குள்ளே இருக்கும். உடம்போடைய கான்ஷியஸை கொஞ்சம் எடுத்துக்கிறது சிறப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கைகூடி கொடுக்கும். ஸோ ஜாதகத்தோட நிலையை பார்க்கும்போது சக்சஸா இல்லை பிரச்சனையான்றத அதுல டீப்பா பார்த்து சொல்லலாம். மேலோட்டம் சொல்லும் போது காதல் கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய மாதம் தான் இந்த சித்திரை மாதம். ஓகே மேம். இந்த சித்திரை மாதம் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எதாவது இருக்கா மேம்? சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வர வேண்டியது முருகப்பெருமான் தான். சித்திரை மாதம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ரகசியங்கள். சித்திரை மாதம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்தியுடைய மைந்தன் தான் முருகன் சரி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் மீனாட்சி கல்யாணம் அப்படின்னு இந்த சித்திரை மாசத்துல நடைபெறும். இதில் முருகர் வேல் வாங்கும் காட்சின்னு ஒரு நாள் திருவிழா நடக்கும். அது மறைமுகமாக அம்பாள் முருகரை தத்த எடுத்துக்கிறதாக ஐதீகம் தான் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது. அது நிறைய பேர் ஒத்துப்பாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அவரோட புராண கதைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அம்பாள் முருகரை தத்தெடுத்து வாரிசாக எடுக்கக்கூடியது. மதுரை நாட்டுக்கு வாரிசா எடுத்த ஒரு காட்சி தான் அந்த 10 நாள் திருவிழால ஒரு திருவிழா வேல் வழங்குதல் வரும். அப்போ இந்த முருகப்பெருமானுக்கு பதவி
அந்தஸ்து, அரசன்ற ஒரு பொறுப்பு கிடைச்சது இந்த சித்திரை மாதம். அப்ப இவங்க எப்பவுமே இந்த முருகப்பெருமான மனசார பிரார்த்தனை பண்ணி வழிபாடுகள் செய்யும் போது, அதுலயும் நடைபாதையாக நடந்து செல்றது இல்ல மலை மேல ஏறி போறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யலாம். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கூட பாத்தீங்கன்னா இந்த மாசம் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துட்டு இருக்கோம். ஆனா ஒரு தாயோட கர்ப்பவாசல்ல இருந்து ஒரு குழந்தை வெளியில வருதுன்னா இந்த நாள், இந்த நட்சத்திரம், இந்த திதி, இந்த யோகம், இந்த கரணம், இந்த லக்கணம், இந்த 6 டிக்கெட்டை வாங்கிட்டு தான் அது வெளியில வருது. சும்மா கருவுல உருவாகி வரல. அதோட பிராப்தம் எப்ப வரணுமோ அப்பதான் தாய்க்கும் குழந்தைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தொப்புள் கொடி வெட்டுறதா இருக்கட்டும் இல்ல தலை வெளியில தெரியுதா இருக்கட்டும். அப்போ இந்த சித்திரை மாத பிறந்தவர்கள்ல அவங்க பிறந்த கிழமை அன்னைக்கு இந்த முருகப்பெருமான வழிபாடு செய்யும் போது வாழ்க்கையில முன்னேற்றங்களும், பிறந்த திதி அன்னைக்கு வழிபாடுகள் செய்யும் போது முன்ஜென்ம கர்மா என்ன இருக்கோ, தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு, கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், தொழில், இந்த கர்மா, அந்த திதி, அவங்க என்ன திதியில பிறந்திருக்காங்களோ அந்த திதியில போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது கர்மாக்கள் குறையிறதும், எனக்கு இதுதாங்க ஆதாரம், இதுல நான் ஜெயிக்கணுங்க அப்படின்னு ரொம்ப இந்த வேலையை ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க பிறந்த கரணம், அந்த கரணம் வரக்கூடிய நாள்ல அந்த முருகப்பெருமானுக்கு ஒரு மாலை வாங்கி சாத்தினாங்க அப்படின்னா அவங்களோட ஆதாரம் அவங்களுக்கு முழுமையா ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்க போகுது, எதுல எல்லாம் கவனமா இருக்கணும், பிளஸ் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது மேம்? ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. பொருளாதாரம், அவங்களோட லைஃப் எய்மே ஒரு செட்டில்ட் ஆகுறது தான் அவங்களோட முக்கியமான எய்மா இருக்கும். ஃபேமிலி ஓரியண்டா இருக்கக்கூடியவங்க. ஸோ இந்த சித்திரை மாதம் பிறக்கிறது இவங்களுக்கு எப்படி இருக்கும், நிறைய சேமிக்கணுன்ற எண்ணம் தொடங்க போகுது. சிலர் வந்து ஒரு சிட் ஃபண்டோ, ஒரு ஃபண்ட் சீட்டோ இல்லை பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்கு அளவுக்கு பொருளாதார சேமிப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஓகே மேம். பணவரவு எப்படி இருக்கும், தொழிலில் வியாபாரம் விருத்தி ஆகுமா? பணவரவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எப்பவுமே கவலை கிடையாது. ஏன்னா 2வது இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. ஆனா தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல வியாபாரம் அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா, அதாவது ஜோதிட விதி நிறைய நேரத்துல நானே சொல்லியிருக்கேன், 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்ட்டு. இங்க 10ல் வந்து 2 பேர் இருக்காங்க. தொழில் ஸ்தானத்துல வாடிக்கையாளர்களை சந்திக்கும் போது எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருக்கக்கூடியவங்க 8ஆம் அதிபதி 2ல் இருக்கிறனால கொஞ்சம் கரார்த்தனத்தை குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா, சில இடத்துல வந்து ஒரு மறைமுகமா ஒரு ஆஃபர் அந்த மாதிரி எல்லாம் போட்டாங்க அப்படின்னாக்கா இவங்களோட பிசினஸ் வந்து இன்னும் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும், வருமானங்கள் அதிகரிச்சு கொடுக்கும். தொழில்ல எதிரிகளால ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. மறைமுக எதிரிகளால திடீர்னு ஒரு இது கொடுக்கறது, ஒரு இன்கம் டேக்ஸ் வீட்டுக்கு வந்து செக் பண்றது, இல்லைனாக்கா பொருளை வந்து திருடிடுறது, வேலை செய்ய நபர்களே எடுத்து வச்சிடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்து இந்த மாதம் ரிஷபராசிக்கு அதிகமா இருக்கு. ஓகே மேம். குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் சாதகமா இருக்குமா? நல்ல செய்தி காத்துட்டு இருக்கு. கரெக்டா முயற்சி பண்ணக்கூடிய ஒரு மாதமாவே இது அமைச்சிருக்கு, தாராளமா செய்யலாம். ஓகே மேம். உறவுகளுக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் நடத்திருக்கு மேம்? ஏற்கனவே ரிஷபராசி உறவுகளோட பிக்கல் புடுங்கல்ல இருக்காங்க. இந்த சைடு ஒருத்தர் இழுக்கிறாங்க, இந்த சைடு ஒரு ஆள் இழுக்கிறாங்க. இன்னும் கியூட்டா சொல்லணும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு மாமியார், ஒரு சைடு அம்மா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில ஆனால் ரிஷபராசி ஓஹோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சொந்த பந்தங்கள் அப்படின்னு சொல்லும்போது பேலன்ஸ்டா போயிடுறது, மௌனமா போயிடுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருத்தருக்கு சிறப்பா சொல்லிட்டு ஒருத்தருக்கு பேசலை அப்படின்னா பெரிய பூபங்கமே வீட்டில் நடக்கும். கண்டிப்பா. இந்த மாதம் இவங்க சேமிக்கலாமா இல்ல முதலீடு பண்ணலாமா? சேமிக்கலாம், நல்ல விஷயங்கள் இருக்கு. முதலீடும் செய்யலாம். முதலீடை பொறுத்த வரைக்கும் ஒரு 40%, சேமிப்பு 60% வச்சுக்கிறது சிறப்பா இருக்கும். திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏதாவது நல்ல செய்தி வருமா? இந்த மாதம் கடைசியில நல்ல செய்தி இருக்கு. அதுவும் நிதானிச்சு வரனுடைய பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸை செக் பண்ணிட்டு எடுக்கிறது சிறப்பா இருக்கும். ஏன்னா மேலோட்டமா பார்க்கும்போது நல்ல வரன் மாதிரி தெரியும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா யோசிப்போம், ஐயோ ஏன் இவ்வளவு அவசரப்பட்டுட்டோன்ட்டு. ஸோ ரிஷபராசி இதுல கேர்ஃபுல்லா இருக்கிறது சிறப்பா இருக்கும். வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்குமா? வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் பயணிச்சுட்டு போகிற மாதிரியான வேலைகள் கிடைக்கும். வேலையில் கொஞ்சம் இரிட்டேஷன்ஸ் இருக்கும். எதிர்பார்த்த வேலை அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு ஒரு 20% தான் வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு கிடைச்ச வேலையை எடுத்து பண்ணிட்டு அதன் பிறகு ஒரு 3 மாதம் கழித்து எடுக்கும்போது சிறப்பாக இருக்கும். ஆல்ரெடி ஒரு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அங்கே ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா, இல்லை ப்ரமோஷன் மாதிரியான விஷயங்கள் நடக்குமா? ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்களை இப்போ மூவ் பண்ணாமல்
இருக்கிறது சிறப்பாக இருக்கும். இவங்க பேரே அடிபட்டாலும் அமைதி காத்துட்டு போயிடுறது சிறப்பாக. இவங்க ஏதாவது திறமையை காட்டுறான்னு போகும்போது தான் அங்கே பிரேக்கே ஏற்படுத்தி விடும். கூட இருக்கிற நபர்கள் வந்து எப்போவுமே வந்து ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க. உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டுன்னு இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த உத்தியோகம் பல மடங்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை அப்படின்னாக்கா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணனே, எனக்கு செய்யலையே, நான் இப்படி நிற்கிறேனே அப்படின்னு ஒரு விரக்தியோட உச்சத்துக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அரசு வேலையில ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்கு இந்த மாதம்? இந்த மாசம் அதிக ப்ரெஷரை சந்திக்க போறாங்க. ஏண்டா இதுல உட்கார்ந்துருக்கோன்ற அளவுக்கு இருக்கு. ஆனா அமைதி காத்துட்டு போயிட்டாங்கன்னா வைகாசி பிறந்ததுக்கு அப்புறமா இந்த ப்ரெஷர்கள் குறைய ஆரம்பிச்சிடும். ரிஷபராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு மேம்? சிறப்பா இருக்கு. நல்ல படிப்பு இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன ஒன்று, பேரண்ட்ஸ் கவனிக்க வேண்டியது இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப். இதை தான் மெயினாக கவனிக்கணும். அதை சரி பண்ணிட்டாங்கன்னாக்கா இன்னும் சிறப்பா இருக்கும். மனநலம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? மனநலம் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா இப்ப ரிஷபராசி அப்படின்னு எடுக்கும்போது சுக்கிர பகவான் 12ல இருக்காரு. ஸோ தூக்கமின்மை இதான் ஃபர்ஸ்ட் விஷயம். அந்த தூக்கமின்மையோட ஸ்ட்ரெஸ்னஸ், அதனால ஏற்படக்கூடிய டிப்ரெஷன் தான் அவங்களுக்கு ப்ராப்ளமே. ஸோ அதை சரி பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா மனநிலையை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும். ஓகே, நிறைய பேர் ஆன்லைன் வியாபாரம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் சிலர் புதுசாக நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ற முடிவில் இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்? கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். ஆன்லைன் வியாபாரம் நல்ல சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இப்போ ஆன்லைன் வியாபாரம் சொல்லக்கூடிய இடத்த குரு பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாசமும் நல்ல சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதுசாக ஆரம்பிக்கிறவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு தொடங்குறது சிறப்பாக இருக்கும். காதலர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு? காதல் வெற்றியில போய் முடிச்சு கொடுக்க போது என்ன ஒரு விஷயம்னா, அது நம்பிக்கையான காதலா அப்படின்றது மட்டும் ஒரு ரீசெக் பண்ணிக்கிட்டீங்கன்னா சிறப்பாக. அவசரப்பட்டு இறங்கிட்டு காதலிக்கும் போது ஏதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, காதல் சொல்றது புதன், கணவர் சொல்றது செவ்வாய். காதலிக்கும் போது புதனா இருக்கக்கூடிய கிரகம் நல்ல யோகத்தை கொடுக்கும். நல்ல ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க. எல்லாம் இருக்கும். தாலின்னு ஒண்ணு கட்டினானா செவ்வாவா ஆக்டிவேட் ஆயிடுவார். அந்த ஜாதகத்துல செவ்வாய் தோஷமோ செவ்வாயோ வந்துச்சுனாக்கா இதுக்கு முன்னாடி இப்படி இல்லையே, இப்படி இருக்கேன்னு சொல்லி வருத்தப்படவும் வைக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் சார்ந்த விஷயங்கள், அந்யோன்யத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க நியூட்ரலா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எதுவாக இருந்தாலும் பேசி புரிஞ்சிக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களோட வாழ்க்கை துணை தான் இவங்களுக்கு சப்போர்ட்டாகவே இருக்கும். ஓகே மேம். ரிஷபராசிக்காரர்கள் சித்திரை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் யாரு, பிளஸ் பரிகாரம் என்ன? இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப வாகனத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான். அப்போ ரிஷப வாகனத்தில் உட்காந்துருக்கவே எந்த கோயிலும் இல்லை. அப்போ என்ன சொல்லலாம், காளையர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இல்லாத பட்சத்துக்கு பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான் வந்து அந்த நந்திக்கு மேலே நடனம் ஆடக்கூடிய ஒரு காட்சிகள் இருக்கும். அப்போ பிரதோஷ வழிபாடு இவங்களுக்கு பல மடங்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே சிறப்பு இருக்கும். ஸோ பரிகாரம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக காளை மாட்டுகளுக்கு உணவுகள் கொடுக்கறது ரொம்ப நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே மேம். எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது? ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா 70% சிறப்பா இருக்கு. நன்றி மேம். நன்றி.